எங்கே போனாலும் திவ்ய பாரதி பற்றி என்கிட்ட கேட்பாங்க. அந்த திவ்ய பாரதியை ஃபஸ்ட்டு காமிச்சது இவர் தான். என்கிட்ட வந்து ஒரு நாள் ஃப்ளைட்டில் உட்காந்து நாங்கள் வந்து எங்கேயோ ஒரு பாம்பேக்காக ஃப்ளைட்டில் இருந்தோம். அப்போ வந்து இவர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். இவர் வந்து அப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தார். அப்போ அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணோடதை எடுத்துகிட்டு வந்துட்டு, அண்ணா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சான். அப்போ நான் ஃப்ளைட்டில் போகல சொன்னேன், தம்பி இப்போ நாங்கள் ஒரு ஹீரோயின் தான் மீட் பண்ண போனோம், அந்த பொண்ணு நோ சொன்னேன், இந்த பொண்ணு தான்ப்பா ஹீரோயின் சொன்னேன். அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு. அப்படி தான் திவ்ய பாரதி ஹீரோயின் ஆனாங்க. வாங்க தேவிகா, நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி மலையாளத்தில் பேச போறீங்களா, தமிழா தெலுங்கா? தமிழா? சரி, ஓகே, ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ வில் என்ஜாய் அவர் சாங். ஐம் எ மல்லு கேர்ள். ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாட் ஓன்லி ஃபார் மீ, மலையாளிஸுக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் உங்களை மாதிரி நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஐ எம் டூயிங் மை பிஏ மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் கிராஜுவேஷன் இன் கொச்சின். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் thank you so much Anna University for giving such an opportunity to promote our song. Thank you. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க இருக்கிறதுக்கு. ஏன்னா டெக்கோ ஃபெஸ்ட்டை வந்து கூட்டத்துலேருந்து ஒரு 4 வருஷம் தொடர்ந்து வந்து பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி எங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து செலக்ட் ஆச்சு, ஆனால் ஃபைனல்ஸில் வந்து தோத்துட்டோம். அந்த வருஷம் யோசித்தோம், சரி இந்த காலேஜுக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஸ்டேஜ் ஏறுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது தேங்க்ஸ் டு டைரக்டர் சாம் சார், ராம் சார் அண்ட் ப்ரொடியூசர் மகேஷ் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஈவெண்ட் கேட்வே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டில் வந்து எங்கள் பாட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம் இங்கே இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் முக்கியமான விஷயம், ஆடியன்ஸ் நம்ம ஆதரவு கொடுப்பீங்கன்னு. எப்பவுமே நல்ல படங்கள், சின்ன படங்கள், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்க்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ட்ரிவன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். அது வந்து டெஃபினட்டாக வந்து கேரண்டீடாக இருக்கும். தேவ் ப்ரோ கலக்கியிருக்காரு, தேவிகாவும் கலக்கியிருக்காங்க, ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள். ஏன்னா நாங்கள் சாங்கே ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். அன்றைக்கி வந்து லிட்ரலாக அவர் எங்களெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார், பாவம் மாஸ்டர். பட் மன்னிச்சிட்டாரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சகிஷ்ணா ஜேவியர் ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது. உண்மையிலேயே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வருவாருன்னு ஹோல் டீம் சார்பாக வந்து நானும் வந்து கேட்டுக்கிறேன். டெஃபினட்டாக அது நடக்கும். ஹீ இஸ் தட் டேலண்டட். அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், என்னை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்கள் எப்படி வந்து டிராகன் மாதிரி சில என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி யோலோக்கும் டெஃபினட்டாக சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டெஃபினெட்லி சப்போர்ட் அவர் ஃபிலிம் அண்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வந்து 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்து பிக்கெஸ்ட் பவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப் யூ லைக் த சாங். வச்சு அந்த லைட் பண்ணுறதை எப்போ சார் நீங்கள் யோசிச்சிங்க? அது வந்து எனக்கு நடக்கல. கைஸ், அந்த சீன் தெரியுதா உங்களுக்கு? சீன் தெரிஞ்சா சத்தம் போடுங்க ப்ளீஸ். இவங்க வந்து ப்ளீஸ் சார், அது எப்படியோ யோசிச்சிட்டேன். அதை பற்றி எதுக்கு பேசிட்டு சார். சச் a wonderful scene சார், சச் a wonderful scene சார். தேங்க்யூ ஸோ மச். அழைத்ததுக்கு நன்றி. தேவ் தான் என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. சாங் காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த மாதிரி ஒரு யங் ஃபிலிம், எனக்கு ஒரு சின்ன மெமரி இருக்குது. பேச்சுலர் ரிலீஸ் ஆகி ஒரு 25th டேக்கு அப்புறம் வந்து நான் கோயம்புத்தூரில் ஒரு நாள் சும்மா போய் ஒரு தேட்டருக்கு போனேன். அங்கே போனப்போ யாருன்னே தெரியாது, நான் சும்மா போயிருந்தேன், பசங்களோட போயிருந்தப்போ பார்த்தா கம்ப்ளீட்டாக அந்த தேட்டரோட மேனேஜர் வந்து என்னை கூப்பிட்டு போய் சும்மா காமிச்சா ஃபுல்லாக யங்ஸ்டராக உட்காந்துருந்தாங்க. சார் இந்த படத்துக்கு மட்டும்தான் சார் 25 வயசுக்கு முன்னாடி அடுத்ததாக இருக்கிறவங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி ஒரு யங் க்ரௌடு வந்து பார்த்து தான் பேச்சுலர் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக மாறுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அது நிறைய இடத்துல வந்து நான் மீட்டும் பண்ணல, நன்றியும் சொன்னது கிடையாது. தேங்க்யூ. உங்கள் மாதிரி ஒரு யங் க்ரௌடு தான் அந்த படத்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சாம், உங்கள் பாட்டும் இவங்களோட பாட்டும் அந்த மாதிரி இருக்குது. அந்த பாட்டையும் சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேவ், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. எங்கே போனாலும் திவ்ய பாரதி பற்றி என்கிட்ட கேட்பாங்க.
அந்த திவ்ய பாரதியை ஃபஸ்ட்டு காமிச்சது இவர் தான். என்கிட்ட வந்து ஒரு நாள் ஃப்ளைட்டில் உட்காந்து நாங்கள் வந்து எங்கேயோ ஒரு பாம்பேக்காக ஃப்ளைட்டில் இருந்தோம். அப்போ வந்து இவர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். இவர் வந்து அப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தார். அப்போ அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணோடதை எடுத்துகிட்டு வந்துட்டு, அண்ணா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சான். அப்போ நான் ஃப்ளைட்டில் போகல சொன்னேன், தம்பி இப்போ அவங்க ஒரு ஹீரோயின் தான் மீட் பண்ண போனோம், அந்த பொண்ணு நோ சொன்னேன், இந்த பொண்ணு தான்ப்பா ஹீரோயின் சொன்னேன், அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு, அப்படி தான் திவ்ய பாரதி ஹீரோயின் ஆனாங்க. அது வந்து வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். நான் பேச்சுலர் அப்போ வந்து தேவ் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு கூடவே இருந்து. ஆக்சுவலாக எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கான்ஃப்ளிக்டையும் இவர் தான் பார்த்துக்குவார். அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ நான் வந்து இவர் கூப்பிட்டோன்னே ஓடி வந்து, ஏன்னா எனக்கு ஸ்டேஜுக்கு வரதுனாலே பயம், கை காலெல்லாம் நடுங்கும். ஆனால் இவர் கூப்பிட்டதுனால அவங்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை. ரொம்ப ஸ்வீட்டான பையன், ரொம்ப 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 ஸ்வீட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பேசுகிறது, நாங்கள் இருக்கிறது. ஏன்னா நான் அந்த ஆஃபீஸ்லேயே தான் தங்கியிருந்தேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவர் தான், இவர் கூடயே தான் இருப்பேன். அதனால் இவர் படமும் இவர் லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் உங்கள் முன்னாடி. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய லெக்கசி வந்து வெளியிலேருந்து எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் தான் படிச்சுட்டு வந்த பையன், அதனால் எனக்கு இதோட லெக்கசி தெரியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப 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 நன்றி. ஒரு சிங்கர் பாடுவாங்க, ஸோ அந்த சிங்கர் பாடும்போது அவங்களோட ஃபீட்பேக் பற்றி சொல்லுங்கள். சிங்கர் பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ சிங்கர் வந்து ஆதித்யா ஆர்கே, இந்த பேன்னு ஒரு சாங் பாடினார் இல்லையா, அந்த சிங்கர் தான் அது. ஸோ இஸ் ஆல்ரெடி பாப்புலர் சிங்கர். ஸோ நான் ட்ராக் வாய்ஸ் நான் தான் பாடியிருந்தேன். The way he created magic within an hour or two, it was amazing. So my special thanks goes to Aditya RK brother. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை இன்னொன்று, இப்போ இந்த ஒரு சிங்கிள் மட்டும்தான், பாக்கி வேற யாரெல்லாம் வந்துட்டு பாடியிருக்காங்க மற்ற சாங்ஸ் கேட்குறாரு. ஸோ நம்ம ட்ராக் லிஸ்ட்டில் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது ஜிவி பிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு எனக்கு. அண்ட் தென் ஹரிச்சரன், வந்தனா ஸ்ரீனிவாசன், சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவங்க பாடியிருக்காங்க. ஸோ ஒரு ட்ராக்காகவே நிறைய நோன் பீப்புள் பாடியிருக்காங்க. அண்ட் 6 சாங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லா சாங்ஸும் உங்களுக்கு பிடிக்கும். எல்லாமே வந்து ஜாஸ் ஸ்டைலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாங் பண்ணியிருக்காரு. எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து 10 மியூசிக்கில் ரிலீஸ் ஆகும். நீங்கள் கேட்டு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சரி சார். தேங்க்யூ தேங்க்யூ. நிக்கி சார், நம்ம தேவ் பேசவே இல்லை. வாங்க தேவ் ப்ளீஸ். சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எவ்வளோ டீமை உங்களோட இந்த கேட்வே ஈவெண்ட்டில் ஹோஸ்ட் பண்ண வச்சதுக்கு. ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் எப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு கனவாக இருக்குமோ, இந்த மாதிரி இடத்துல நின்று அவங்க க்ரியேட் பண்ணதை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அதே கனவோடு ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு பையன் தான் நானும். ஈஸியாக கிடச்சிடல, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அதுக்காக ஒர்க் பண்ண ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபுல்லான ஜேர்னி. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு, கூடவே ஆக்டிங் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இன்றைக்கி ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் சினிமாவில் நம்ம வந்து மற்ற விஷயங்களில் வந்து குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். பட் இன் சினிமா அப்படி கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லா செலவையும் முடித்து அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்னவா வரப்போகுதுன்னே தெரியும். ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்டில் இந்த டீமில் மகேஷ் சார் வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரெண்டாவது, ஆஸ் எவ்ரி ஒன் செட், அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதில் வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கணும், நியூ கமர்ஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ யூ வாண்டட் டு கிரியேட் யங்ஸ்டர்ஸ் இன் டு தி இண்டஸ்ட்ரின்னும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் சாம் சாருக்கு தான் சொல்லணும். என்ன தான் ப்ரொடியூசர் வந்து நியூ கம்மர் போயிடுங்கன்னு சொன்னாலும் என்னை சூஸ் பண்ணதுக்கு சாம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ராம் சார், அப்புறம் என் படத்தில் எனக்கு செகண்ட் ஹீரோவாக நடித்த நிக்கி பிரதர். இதை சொல்லி சொல்லி வந்துட்டு என் மனசை புண்படுத்தாதீங்க ப்ரோ. இல்லை, ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் யார் ஹீரோன்ட்டு. தலைவன் தான்,
பயங்கரமாக ஸ்கோர் பார்த்தோன்னே பண்ணியிருக்காரு. சொல்லிடுவாங்க இப்பயே தெரிஞ்சிருக்கும் யாருன்ட்டு. அந்த பேப்பேன் பார்த்தீங்களா அந்த மியூசிக், அதில் மட்டும் தான் வந்துட்டு போனேன். ஏன்னா லுங்கி கட்டிட்டு உள்ளே வந்துட்டேன் நான். அவரால் எதுவுமே பண்ண முடியல. சரி வா போ நில்லு அப்படின்னாங்க. இல்லை ஆக்சுவலாக வந்து நிக்கி பிரதர் வந்து இல்லை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் நிக்கி பிரதர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இப்போ நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க. நம்ம யோகி பாபு சார் இருக்காரு, சந்தானம் சார் இருந்தார் ஒரு காலத்தில். அந்த மாதிரி நிக்கி வந்து இந்த படத்தில் அவருக்கான ஒரு இடத்த வந்து இதில் பிடிச்சிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு எஸ் பர்ஃபார்ம். நான் டப்பிங்கில் 2-3 சீன் பார்த்தேன். ரொம்ப பயங்கரமாக ஒர்க் ஆகிருந்துச்சு. அண்ட் நடிக்கும் போதும் தலைவன் வந்து பின்னிடுவாப்பில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிரதர் அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இது பெரிய படமாக இருக்கும். அண்ட் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் தேவிகா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நிதி, எனக்கு அவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளீஸ் கம்மி வாங்க. அப்புறம் ஆகாஷ் பிரதர் வாங்க ப்ரோ. இவர் கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் தான் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஸோ இந்த படம் மூலியமாக எங்கள் எல்லாருக்கும் மீண்டும் நிறைய படங்கள் வரணுன்றத என்னோட ஆசை. அதுக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணிங்கன்னா வில் க்ரோ ஹையர். அண்ட் ஐ டெஃபினெட்லி ப்ராமிஸ் தட் வில் கீப் என்டர்டெய்னிங் யூ. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ்னா, கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்து இதை ஹானர் பண்ணி எங்களுக்காக பண்ணி கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் கதீர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் ஸ்டீஃபன், அபீஷ், டே நைட் தூங்காமல் எப்போ ஃபோன் பண்ணாலும் செட்டில் தான் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வரதவங்க தான், கடைசியாக போகிறதவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சாம் சார், ராம் சார் கூட நின்று ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர், இன்றைக்கி நீங்கள் தான் ஹீரோ. ஈவினிங் 5 மணிக்கு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சிங்கிள் டு கெட் ரிலீஸ்ட். மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரகு மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா இனி சினிமாவில் ஆடணும் அப்படின்றது எல்லா ஹீரோக்கும் ஒரு கனவு. ஒரு சென்டர் ஃபிகராக அதை பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். நவா மாஸ்டர், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரகு மாஸ்டருக்கு எப்படி இதை கொடுத்தீங்களோ அந்த மாதிரி சாம் சார், ராம் சார் அண்டு என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ நவா மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் அதுவும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தீபிகா, என்னோட இன்னொரு கோ ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிதி நாகராஜனை, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். இந்த படம் சொன்ன டைம் பீரியடில் முடிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ராம் சார் கேட்ட எதையுமே அவர் நோ சொல்லாமல் எந்த லெவலுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹார்ட்டடாக அவர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூண்ணே. வேறு யாரை மிஸ் பண்ணேன்? நம்ம த பாய் ஃபார் பை பாய்ன்ற மாதிரி திவாகர். எனக்கு திவாகர் இந்த படம் மூலியமாக தான் தெரியும். ஒரு 40 days ஒன்றா ட்ராவல் பண்ணோம். என் படத்தில் என் கூடயே நடிச்சிருக்கான் என்னோட நண்பனா. இப்போ ஒரிஜினல் நண்பனாக மாறிட்டான். அண்ட் டெஃபினெட்லி வில் ஆல்சோ கோ பிளேசஸ். சூப்பர் சார். அப்புறம் கிரி சார் இஸ் அ ஃபென்டாப்ளஸ் ஆக்டர். இவர் கூட 2-3 விஷயங்கள் சீனில் நடிச்சிருக்கேன். அண்ட் சூப்பராக கேரி அவுட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் அ ப்ளஷர் ஆக்டிங் வித் யூ சார். நீங்களும் வந்துருங்க சார். அவ்வளோதான். இப்போ என்னோட நண்பன் திவா பேசுவான். Few words about this film, please. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் நிதி. நான் சென்னையில் தான் பிறந்ததோ வளர்ந்ததோ, இருந்தாலும் என் தமிழ் ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஐம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது ஒரு செகண்ட் லீடாக டெபியூ பண்ணுறது இட்ஸ் அ பிக் டீல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராம் சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் ஃபார் காலிங் மீ இன் ஃபார் தி ஆடிஷன். தேங்க்யூ ஆகாஷ் ஃபார் பீங் an amazing co-star. Thank you sir for this opportunity. To our producer sir of course. And above all, I'd like to thank my parents, my mom, my dad. அவங்க இங்கே வந்திருக்காங்க. So without them, I wouldn't be standing on the stage. For their sacrifices, time and support wouldn't have been possible without both of you. Thank you. So please do watch the film and let us know what you think. Thank you so much. Okay, thank you so much. நம்ம இந்த யோலோ டீமோட என் டைமில் இருக்கிறோம். இங்கே நாங்கள்லாம் வடபள்ளியிலேருந்து டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். மகேஷ் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூகேலேருந்து 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க மிஸ்டர் செந்தில், சிவா, ப்ளீஸ் சார் ஸ்டாண்ட் அப். ஏன்னா அவங்க தான் இந்த படத்தோட மகேஷ் சாருக்கு பின்னாடி இருந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. தேர் கம்மிங் ஃப்ரம் யூகே இந்த சாங் பார்க்குறாங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்.
A big thanks to our PRO team, Shiva Satish sir sir and AIM team. Satish and 10 Music Jitesh sir. அவர் இல்லைனா இது வந்து பாசிபிளே கிடையாது. Thank you 10 Music for the opportunity. And once again, சாங் போட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மீடியா சயின்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு பிக் தேங்க்ஸ். இங்கேருந்து ஆரம்பித்தோம். ஸோ மீடியாவில் வந்து இருக்கிறதுக்கு இந்த இடம் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு லான்ச் பண்ணுறோம். சப்போர்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம் ப்ளீஸ் கம். மேம் ப்ளீஸ் சார் வாங்க சார், எல்லாம் ஒரு குரூப் அண்ட் யா சதீஷ் அண்ணாவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் தேவிகா ப்ளீஸ். ராம் ப்ரோ, மேம் 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 ஒரே செகண்ட் மேம். அண்ட் அங்கே இருக்கிற கேமரா டீம் எல்லாருக்குமே, மீடியா அண்ட் ப்ரெஸ் டீம் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அங்கேருந்து தான் நானும் வந்திருக்கேன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஆதரவு இல்லைன்னா டெஃபினட்டாக நாங்கள் இல்லவே இல்லை. ஸோ மீடியா, கேமரா டீம் அண்ணா, ஸோ இங்கே எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் கோடி. Thank you so much, YOLO team. We wish them all the success. Guys, first day, first show, Padalama. So all the best team. We will be there with you throughout.